டே 11 ஆஃப் 200 புஷ்அப் சேலஞ்ச். இன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சுட்டேங்க. எந்திரிச்சோனே பார்க்குக்கு போயிடலான்னு சொல்லிட்டேன். பரவால்ல இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே வெயில் கூட அவ்வளவா இல்ல. சரின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிட்டேன். பார்க்குக்கு போற வழியில கொஞ்சம் எடுத்துட்டு உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்தா, நம்ம ஆச்சரியம் நம்ம பசங்க இன்னைக்கு ஆடியன்ஸ்லாம் வந்துட்டானுங்க. கிருட்டு கிருட்டுன்னு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சுட்டேன். ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு போசிங்கையும் குடுத்தாச்சு. போசிங் குடுத்தோனே வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து கமெண்ட்ஸ்ல வந்து பிகினர்ஸ்க்காக என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வால் புஷ் அப் பண்ணிக்கோங்க. வால் புஷ் அப் வந்து உங்க ஹேண்ட வந்து அதுக்கு நேரா உங்க ஷோல்டர் விட்த்துக்கு வச்சுட்டு வால் சப்போர்ட்ல பண்ணுங்க. இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங் அதுதான். அத நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இன்க்ளைன் புஷ் அப் பண்ணிக்கோங்க. இன்க்ளைன் புஷ் அப்பும் ரொம்ப ஈஸி தான். நீங்க டைரக்ட்டா ஒரு சேர் இருந்ததுன்னா, உங்க சேர் எடுத்து வால்க்கு பக்கத்துல நல்லா ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கிட்டு, அதுல வச்சு நீங்க லீன் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் ஈஸியா கிடைக்கும் இன்க்ளைன் புஷ் அப். இன்க்ளைன் புஷ் அப் முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து நீ புஷ் அப் போயிரலாம். நீ புஷ் அப் வந்து இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் தி ஈசியஸ்ட் பிகினர்ஸ் புஷ் அப். இது நீங்க ஒண்ணும் இல்ல. உங்க நீய வந்து பெண்ட் பண்ணிட்டு, உங்க கைய வந்து ஷோல்டர் கிட்ட வச்சு பண்ணாலே போதும். ரொம்பலாம் ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. அதுக்கப்புறம் இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து நெகட்டிவ் புஷ் அப்ஸ். நெகட்டிவ் புஷ் அப்ஸ் தான் உங்களோட பிகினிங் புஷ் அப்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒண்ணும் இல்ல. நார்மல் புஷ் அப் ஸ்டேஜ்ல எப்படி இருப்போமோ, அதே பொசிஷன்ல இருந்துட்டு, நீங்க அப்படியே பொறுமையா கீழ 5 டூ 8 செகண்ட்ஸ் வரைக்கும் பொறுமையா போயிட்டு, டப்புன்னு டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு ஒரேடியா எந்திரிங்க. அவ்வளோதாங்க. இது ரீசெட் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிங்க. இவ்வளவு தான் உங்களோட நெகட்டிவ் புஷ் அப்ஸ். இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட புஷ் அப் அன்லாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களோட பிகினர் ரொட்டீன் நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமும் இன்னும் நெறைய ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல சொல்லுறேன். அவ்வளோதான் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னன்னா, இட்லியும், முட்டையும் தான் வச்சு குடுத்துருந்தாங்க. சாம்பார், இட்லி தொட்டுக்க நல்லா இருந்தது. இட்லி சாப்பிட்டு முடிச்சோனே கொஞ்சம் நம்மளுக்கு புரோட்டீன் ட்ரிங்க்காக குடிக்கிறதுக்காக நம்ம ஹெல்த் மிக்ஸ் நம்மளே பண்ணிக்கிட்டோம். ஸோ வீடியோ முடிக்கணும்னே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்னதான் என் வீடியோ பார்த்தாலுமே, நீங்களா எந்திரிச்சு போய் பண்ணா மட்டும் தான் கைஸ் உங்களால முடியும். ஸோ என்னைக்குமே நம்ம எப்போ படி எடுத்து வைக்கிறோமோ, அப்பதான் நம்மளால முன்னாடி வர முடியும். என்னைக்குமே உங்களோட நம்பிக்கைய விட்டுறாதீங்க. மறக்காம உங்களோட ஜர்னி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதே மாரி இன்னும் நெறைய கன்டென்ட்டோட உங்கள நாளையோட சந்திக்கிறேன். நாளை ஒரு புதிய ஒரு ஒளிப்படத்துடன் சந்திக்கிறேன். பாய். ட்ரஸ்ட் த கிரைண்ட்.